வணக்கம் சகோஸ், நான் உங்கள் சுசி. நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவுமே தேவை. அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டடி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இதில் என்னம்மா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். மேரேஜுக்கு முன்னாடி நம்ம லைஃப் வேறு மாதிரி இருக்கும், மேரேஜுக்கு அப்புறம் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர ஆரம்பிச்சிடும். மேரேஜுக்கு அப்புறம் நம்மளோட ட்ரீம்ஸ்க்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவுமே கம்மியாக தாங்க இருக்கும். இன்றைக்கி எஸ்எஸ்சி சிஜிஎல்காக நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, இத்தனை நாளாக ஒரு டைலமாலே இருந்தேன். அதாவது டிஎன்பிசி குரூப் 2-2Aக்கு படிக்கலாமா இல்லை எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு படிக்கலாமான்னு. அண்ட் ஃபைனலி எஸ்எஸ்சி சிஜிஎல்கே படிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுனால தான் இவ்வளோ நாள் ஆச்சு. இன்றைக்கி டே 1 நான் என்னென்ன படித்தேன் அப்படின்றத தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1 எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்மளோட பிஃபோர் வீடியோவில் போய் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு 1 இயர் பேபி இருந்தாலும், வீட்டு வேலைகள் நிறைய இருந்தாலும், என்னுடைய ட்ரீமுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்ன இருக்குது அப்படின்றத எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பார்ட்லேயும் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு நான் எழுதிக்கிட்டேன். இப்போ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் கிட்டத்தட்ட 20 டாபிக்ஸ் நம்ம பார்த்தாகணும் அப்படின்றத. அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸில் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்றதையும் நான் வந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டேன். ஏன்னா சிலபஸ் எழுதி வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இல்லையா, எதை எதை படிக்கணும், எதை ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கிறதுலே இதுதான் ரொம்பவுமே பெருசு. கிட்டத்தட்ட 38 டாபிக்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் எஸ்எஸ்சி சிஜிஎல்ல நம்மளுக்கு மேக்ஸ் தான் ரொம்பவுமே முக்கியம். கிட்டத்தட்ட 50 கொஸ்டின்ஸ் மேக்ஸ்லேருந்தே நம்மளுக்கு வரும். ரிமைனிங் 25 இங்கிலீஷ், ரிமைனிங் 25 கரண்ட் ஜிகேலேருந்து நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் கிட்டத்தட்ட 12 டாபிக்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்ற சிலபஸ் எழுதி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டடி பிளான் டே 1ல் நான் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை எழுதி வச்சுருக்கேன். அதில் எவ்வளோ முடிச்சிருக்கேன் அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அதில் நான் என்னென்ன பண்ணலான்னு எழுதி வச்சுருக்கேன்னா, ரீசனிங்கில் சீரீஸ் கம்ப்ளீஷன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதே மாதிரி மேக்ஸில் பர்சன்டேஜ் டைப் 1 மட்டுமாவது பார்க்கலான்னு பிளான் பண்ணேன். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். நான் மேக்ஸிமம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் நோட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் வெயிட்டேஜ், அதாவது எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து எவ்வளோ மார்க்ஸுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த டாப்பிக்கை இன்னுமே நம்மளால் டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா. அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ மேக்ஸ்னால் பர்சன்டேஜில் எத்தனை மார்க் கொஸ்டினுக்கு வரும், எத்தனை கொஸ்டின் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க அப்படின்றத யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் எழுதி வச்சுருக்கேன். இது அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது, ஜிகேல எத்தனை கொஸ்டின்ஸ் எந்தெந்த டாப்பிக்கில் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு படித்தோம் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை நம்மளால் ரொம்பவுமே கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டே 1ல் சீரீஸ் கம்ப்ளீஷனில் ஆரம்பித்தேன். அதில் மொத்தமே 10 டைப்ஸ் இருக்குது. அந்த 10 டைப்ஸில் ஃபஸ்ட்டு 2 டைப்ஸ் மட்டும்தான் நேற்று என்ன பார்க்க முடிஞ்சுது. மற்றபடி பாப்பா வந்துட்டு எழுந்துட்டாங்க, அதனால் அதோட என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அந்த 2 டைப்பில் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து எப்படியெல்லாம் போடலாம் அப்படின்றது தான் நான் இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் ஈவினிங் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி படிக்க ஆரம்பித்தேன். ஹிஸ்ட்ரியில் என்ன பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி தான் டீட்டெயில்டாக A to Z டீட்டெயில்ஸ் வந்துட்டு யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. அந்த சேனல் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அவங்களோட சேனல் பற்றி நான் சொல்கிறேன். அதை பற்றி தான் நான் வந்துட்டு இங்கே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் நிறையவுமே எழுதி வச்சுருக்கேன், இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு சேனலில் ரொம்பவுமே கம்மியாக தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இவங்க நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நோட்ஸ் மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி அந்த இம்பார்ட்டண்ட் சிட்டிஸில் அதை யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த இயரில் கண்டுபிடிச்சாங்க, அண்ட் அது அங்கே என்னென்ன கிடச்சிது. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. டான்ஸிங் கேர்ள் எங்கே கிடச்சாங்க அந்த மாதிரிலாம். ஸோ ஒவ்வொரு சிட்டிஸ்லேயும் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு நோட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே சானிடேஷன் எப்படி இருந்தது,
மொஹஞ்சதாரோட கிரேட் பாத் என்ன, அதோட என்ன சொல்கிறது, டெப்த்து, ஹைட்டு அதெல்லாம் எவ்வளோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து சோஷியல் ஆர்கனைசேஷன் எப்படி இருந்தது, ட்ரெஸ்ஸை எப்படி இருந்தது, அண்டு அது அவங்களுடைய பரியல் சிஸ்டம் எப்படி இருந்தது, அவங்களோட ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆகிறதுக்கான காரணம் என்ன, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. அதை தான் நான் வந்துட்டு நோட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 3 முடிக்கணும்னு நினச்சேன், அதில் 2 தான் என்னால் முடிக்க முடிஞ்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நம்மளால் படிக்க முடியாது, சாதிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். அதையும் தாண்டி நம்ம சாதித்து காட்டணும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக உங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.